வெல்கம் டு இஜே வைப்ஸ். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம் பிரியாணி செய்யறதுக்கு. எஸ், ஆரம்பிக்கலாமா? ரூபி பேசாம நீ போயிட்டு பாமாயில் போயிட்டு ரேஷன் கல்ல வாங்கிக்கோ. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எபினேசரோட வீட்டில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி பிரியாணி நாங்கள் செய்யலை, எங்களோட ஃப்ரெண்ட் எபினேசர் செய்யறோம். அதனால நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் 65 செய்ய போகிறோம், அப்புறம் ஃபன் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இப்போ பிரியாணி சமைக்க போகிறோம். சமைக்க போகிறோம். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. செஃப் சமையலுக்கு ரெடி. வெங்காயத்தை வதக்கினுக்கிறாரு. செஃப் அழகா வதக்கினுக்கிறாரு வெங்காயத்தை. வந்து சிக்கன் பக்கோடா போட்டுனுக்குறாங்க. இருக்கு பத்தியா, அதை போட்டு கழுவி சிக்கனை. அது மிளகாத்தூள், அது வெய்யங்க லூசே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். அழகா உட்காந்துட்டாங்க சிக்கனை கிளீன் பண்ண. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பிரியாணியோட ஸ்டேட்டஸ் பார்க்க வந்திருக்கோம். இவர் தான் செய்கிறாரு பிரியாணி. ரெடி ஆயிடுச்சு. அரிசி போடுறாங்க, முடிக்க போகிறாரு. போட்டுட்டாரு அரிசியை. எப்படி வந்திருக்கு உங்கள் பிரியாணி? தெரியலையே, நீங்கள் சாப்பிட்டு தான் சொல்ல முடியும். One eternity later. ஆஹா, அருமையான பிரியாணி, சூப்பர். ஆஹா, டேஸ்ட் ஊறுதே நாக்குல. இன்னைக்கு ஒரு அருமையான சாப்பாடு. கரெக்ட். சிக்கன் பிரியாணி. எஸ். மேட் பை எபினேசர் ஜான்சன். இன்னைக்கு ஒரு குடி. அப்படியே பாஸ்மதி அரிசி வாங்கி சிக்கன்ல ஊற வச்சு. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சட்டியை அடுப்புல வச்சு வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு எப்படி இருக்கு? ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட்.